முக்கிய செய்திகள். பண மதிப்பிழப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு. 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழங்குகிறது. இடைநிலை ஆசிரியர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் வாபஸ். சம வேலை சம ஊதியம் பற்றி ஆராய குழு அமைப்பு. புத்தாண்டு விடுமுறை முடிந்து ஒரே நேரத்தில் திரண்ட வாகனங்கள். போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் தவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. ஸ்ரீரங்கம் கோயிலில் நம்பெருமாள் பவனியுடன் கோலாகலம். வணக்கம். வணக்கம். பண மதிப்பிழப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதியன்று இரவு 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் திரு மோடி திடீரென அறிவித்தார். இதனால் கள்ளநோட்டு புழக்கம் கட்டுப்படுத்தப்படும் என்றும் தீவிரவாதிகளிடம் உள்ள பணம் அழிக்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். ஆனால் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டதால் கையில் இருந்த 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை உடனே மாற்ற வழியின்றி நடுத்தர மக்கள் பெரும் இன்னல்களை அனுபவித்தனர். பண மதிப்பிழப்பால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பலரது வாழ்க்கை பாதையையே மாற்றியது. இந்நிலையில் மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் 58 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ். ஏ. அப்துல் நசீர், திரு பி. ஆர். கவாய், திரு போபண்ணா, திரு ராமசுப்ரமணியம், திரு பி. வி. நாகரத்னா ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடைமுறைகளை பின்பற்றவில்லை என்றும், எனவே மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் மத்திய அரசின் தரப்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் திரு ஆர். வெங்கட்ரமணி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்வதில் இருந்து உச்ச நீதிமன்றம் விலகி இருக்க வேண்டும் என்றும், முடிந்து போன விஷயத்தில் நீதிமன்றம் எந்த முடிவும் எடுக்க முடியாது என்றும் வாதிட்டார். ஆனால் ரிசர்வ் வங்கி அனுமதியின்றி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் புகாருக்கு அரசின் பதில் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருந்தனர். பரபரப்பாக நடந்த பண மதிப்பிழப்பு வழக்கின் விசாரணை முடிவடைந்த நிலையில் நீதிபதி திரு எஸ். ஏ. அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பை வழங்கவிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராடி வந்த இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்ட நிலையில் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி கடந்த 6 நாட்களாக டிபிஐ வளாகத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய நிதித்துறை செயலாளர் தலைமையில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர், தொடக்க கல்வி இயக்குனர் ஆகியோர் அடங்கிய குழு அமைக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். இக்குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் சங்கத்தினர் தங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டனர். எங்களுடைய பாதிப்பை உணர்ந்த ஒரு தாயுள்ளத்தோடு தந்தை உள்ளத்தோடு அதை உணர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சமூக நீதி காக்கும் ஐயா எங்களுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு விரைவில் அதற்கான முடிவையும் கண்டிப்பாக எட்டுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் 6 நாட்களாக நடத்தி வந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தினை அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், அவருடைய அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். தங்கள் கோரிக்கை தொடர்பாக குழு அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக திரு ராபர்ட் கூறினார். கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரையாண்டு தேர்வு விடுமுறை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு என தொடர் விடுமுறை காரணமாக சென்னையில் வசிக்கும் லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர். திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதால் ஒரு வார விடுமுறைக்கு பின்னர் வாகனங்களில் ஒரே நேரத்தில் மீண்டும் சென்னைக்கு திரும்பினர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே ஆத்தூர் சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. ஃபாஸ்டேக் முறையில் கட்டணம் வசூலிப்பதில் ஏற்பட்ட குளறுபடியால் சில சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்து கிடந்தன.
ரயில் மூலம் ஏராளமானோர் சென்னை திரும்பியதால் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. நெல்லையில் அந்தியோதயா ரயிலில் இடம் கிடைக்காத நிலையில் அடுத்துள்ள நெல்லை விரைவு ரயிலுக்காக பயணிகள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்தனர். சென்னை தாம்பரம் போகிறதுக்காக வேண்டி 7:45 நெல்லை எக்ஸ்பிரஸ் அதுக்காக வேண்டி நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 3 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். சரி பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போகிறதுனால கூட்டமாக இருந்தால் போக முடியாது இல்லையா, சரி லைனில் போட்டோன்னா கொஞ்சம் இடம் கிடச்சா நல்லா பெஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லியிருந்தான். 3 மணிலேருந்து இப்போ லைனில் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அன்ரிசர்வ் ஒரு கம்பார்ட்மெண்ட் தான் போடுறாங்க. அது எங்களுக்கு பத்தலை. கூட ஒரு கம்பார்ட்மெண்ட் போட்டு கொடுத்தா நாங்கள் ஒரு ஃப்ரீயாக போவோம் வயசானவங்கெல்லாம். இப்போ அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் போச்சு. அதில் எங்களால் கால் வைக்க கூட இடம் கிடையாது. அதில் எங்கே போக முடியாமல் நாங்கள் இப்போ கீழே இறங்கிட்டோம். லைனில் நிற்கும். 3 மணிக்கு இப்போ லைனில் போட்டு நெல்லை எக்ஸ்பிரஸுக்காக உட்காந்துருக்கோம். 7:45 மணிக்கு வண்டி. அதுக்கு நாங்கள் வெயிட். முன்பதிவு செய்யாதவர்களுக்கு குறைந்த அளவிலேயே பெட்டிகள் ஒதுக்கப்பட்டதாலேயே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக பயணிகள் தெரிவித்தனர். பண்டிகை காலங்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில் உள்ளிட்ட பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. வைகுண்ட ஏகாதசி என்று நடத்தப்படும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் வைணவ மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஜீயர்கள் முன்னிலையில் வட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆகம முறைப்படி சிறப்பு பூஜைகள் நடந்த பின் அதிகாலை 12:30 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காலை 5 மணிக்கு பின் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இரவு 12 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. நூற்றி 8 திவ்ய தேசங்களில் ஒன்றான சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் அதிகாலை 4:30 மணிக்கு கோவிந்தா சரண கோஷங்களுடன் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது. அதன் வழியாக பார்த்தசாரதி பெருமாள் நம்மாழ்வாருக்கு காட்சி அளிக்கும் வைபவம் நடைபெற்றது. சொர்க்கவாசல் திறப்பின் போது வேத பாராயணம் செய்பவர்களில் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் 2 நிமிடம் தாமதமாக திறக்கப்பட்டது. தாம்பரம் திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோயில், சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில், சேலம் கோட்டை அழகிரிநாதர் கோயில், நாமக்கல் அரங்கநாதர் கோயில், மேட்டுப்பாளையம் காரமடை அரங்கநாதர் கோயில், திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் உள்ளிட்ட பல்வேறு வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு உற்சாகமாக நடைபெற்றது. நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாடுவதற்காக ஆன்லைனில் அதிகம் வாங்கப்பட்ட உணவு என்ற பெருமையை பிரியாணி பெற்றுள்ளது. பிரியாணி மீது எப்போதுமே மக்களுக்கு ஆர்வம் அதிகம் என்றாலும் புத்தாண்டு தினத்துக்கு பிரியாணி மீது ஏற்பட்ட பிரியத்தால் இந்த ஆண்டு அதிக அளவில் ஆர்டர்கள் குவிந்துள்ளன. உணவு விநியோக நிறுவனங்களின் செயலிகள் மூலம் நாடு முழுவதும் 3.5 லட்சம் பிரியாணிகள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளன. ஹைதராபாத் தம் பிரியாணியை 75.4% பேரும், லக்னோ பிரியாணியை 14.2% பேரும், கொல்கத்தா பிரியாணியை 10.4% பேரும் விரும்பி ஆர்டர் செய்திருக்கின்றனர். மீல்ஸ் பிரியாணி எல்லாம் கலந்து போவோம். நேற்று அதிகமாக பிரியாணி கொஞ்சம் நல்லா போச்சு. எப்போ வழக்கமாக பிரியாணியை ஒரு 10 அந்த மாதிரி தான் போவோம். நேற்று ஒரு 25-30 கிட்ட அந்த மாதிரி போச்சு. இந்தியா ஃபுல்லாக நல்லா டெலிவரி ஆச்சு. பிரியாணி நல்லா மூவ் ஆச்சு. 5-6 பிரியாணி தான் நான் ஆர்டர் எடுப்பேன். நேற்று ஒரு 10-15 பிரியாணி ஆர்டர் எடுத்து பண்ணாங்க. நான் மட்டுமேனா எல்லாருமே அந்த மாதிரியே இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஹைதராபாத்தில் உள்ள பவார்ச்சி என்ற உணவகம் நேற்று ஒரே நாளில் 15 டன் பிரியாணிகளை தயாரித்து விற்பனை செய்துள்ளது. அந்த உணவகத்தில் இருந்து நிமிடத்துக்கு 2 பிரியாணிகள் வீதம் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. பிரியாணிக்கு அடுத்த இடத்தை பீஸா பிடித்துள்ளது. புத்தாண்டுக்கு மட்டும் 2.5 லட்சம் பீஸாக்கள் விற்பனையாகியுள்ளன. 3வது இடத்தை சுமார் 2 லட்சம் விற்பனையாகியுள்ள சிப்ஸ் பாக்கெட்டுகள் பெற்றுள்ளன. ஆன்லைன் உணவு விற்பனை குறித்த ஆய்வில் சுவாரஸ்யமாக ஆயிரக்கணக்கானோர் கிச்சடியை ஆர்டர் செய்திருப்பது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. இது விரதகால விருப்பமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்தியாவில் 50 புராதன சின்னங்கள் காணவில்லை என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்குழுவினர் தாக்கல் செய்துள்ள அறிக்கையில்
சுதந்திரத்திற்கு பிறகு நகரமயமாக்கல், அணைகள், நீர்த்தேக்கங்கள் உருவாக்கம் ஆகியவற்றின் காரணமாக மொத்தம் உள்ள 3693 புராதன சின்னங்களில் 92 காணாமல் போய்விட்டதாக கூறப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தொல்லியல் துறை முயற்சியால் 42 புராதன சின்னங்கள் கண்டறியப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 50 புராதன சின்னங்களில் நகரமயமாக்கல் காரணமாக 14ம், அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் மூழ்கி 12ம் காணாமல் போய்விட்டதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 புராதன சின்னங்கள் எங்கிருக்கின்றன என்பதை கண்டறிய முடியவில்லை என்றும் நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 11 புராதன சின்னங்களும், டெல்லி மற்றும் ஹரியானாவில் தலா 2ம் காணாமல் போய்விட்டதாகவும் இந்த பட்டியலில் மேற்கு வங்கம், அசாம், அருணாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ள முட்டை விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் மூலம் நாளொன்றுக்கு 5 கோடிக்கும் அதிகமான முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழகம், கேரளா மட்டுமன்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ஒரு வாரத்துக்கும் மேலாக ₹5.50 நீடித்து வந்தது. இந்நிலையில் 5 காசுகள் உயர்த்தப்பட்டு இன்று முதல் ₹5.55 முட்டை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று காலை முதல் அமலுக்கு வந்துள்ளதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். வட மாநிலங்களில் குளிர் வாட்டி வதைப்பதால் முட்டை நுகர்வு தன்மை அதிகரித்துள்ளது. வெளிநாடுகளுக்கான ஏற்றுமதியும் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக முட்டை ஒன்றுக்கு 5 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ₹5.55 என்பது 50 ஆண்டுகால தமிழக கோழிப்பண்ணை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். முட்டை விலை உயர்வால் ஹோட்டல்களில் ஆம்லெட், ஆஃப் பாயில், முட்டை தோசை உள்ளிட்டவற்றின் விலையும் கணிசமாக உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வீடுகளிலும் முட்டை அன்றாடம் பயன்படுத்தப்படுவதால் இந்த விலை உயர்வு குறைந்த மற்றும் நடுத்தர வருமானத்தினரை நேரடியாக பாதிக்கும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ஈரோட்டில் நடந்த மனைவி நல வேட்பு நிகழ்ச்சியில் திருமணமாகி 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்த தம்பதியினர் மாலை மாற்றி ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். புத்தாண்டையொட்டி ஈரோடு வாழ் கேரள மக்களை உறுப்பினராக கொண்ட சிநேகம் வீடு அமைப்பின் சார்பில் மனைவி நல வேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமணமாகி 25 ஆண்டுகளை நிறைவு செய்த தம்பதியர் ஏராளமானோர் திருமண நாளை போல் மணக்கோலத்தில் பங்கேற்று மாலை மாற்றிக் கொண்டனர். அப்போது தம்பதிகளுக்கு திருமண பரிசுகளை வழங்கி உறவினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் தங்களின் பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் இணைந்து தம்பதியர் குழுவாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு அறுசுவை விருந்துடன் உணவு பரிமாறப்பட்டது. இயந்திரத்தனமாக மாறிவிட்ட இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே அன்பை வலுப்படுத்தவும் குடும்ப நலனை பேணும் வகையிலும் இந்த மனைவி நல வேட்பு நிகழ்ச்சி அமைந்ததாக உறவினர்கள் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அனுமதிக்க கோரி பாதிரியார் ஒருவரிடம் காளைகள் அருளாசி பெறும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மைக்கேல் பாளையம் பகுதியில் 2006ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்றன. அதன் பிறகு பல ஆண்டுகளாக அது நடத்தப்படவில்லை. நிலக்கோட்டை தாலுகாவில் சுமார் 800 காளைகள் வளர்க்கப்படுவதால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி அமைச்சர் திரு உதயநிதியிடம் காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் அண்மையில் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிலையில் பொங்கல் திருநாளுக்கு மைக்கேல் பாளையத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டி பிரார்த்திக்க 50க்கும் மேற்பட்ட காளைகள் மேளதாளத்துடன் அங்குள்ள தேவாலயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டன. ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளை பாதிரியார் முன்பு மண்டியிட வைத்து ஆசி பெற்றனர். ஜல்லிக்கட்டு காளைகள் மண்டியிட்டு அருளாசி பெற்ற சம்பவம் அப்பகுதியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. புத்தாண்டு பிறந்ததை முன்னிட்டு தமிழக சுற்றுலா மையங்களில் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. சென்னை தாம்பரம் அருகே உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு நேற்று ஒரே நாளில் 25,000க்கும் மேற்பட்டோர் படையெடுத்தனர். சிம்பன்சி குரங்குகளின் சேட்டைகளையும் ஒய்யாரமாக நடந்து சென்ற யானைகளையும் ரசித்தவர்களுக்கு சிங்கம், புலி ஆகியவையும் காட்சி விருந்து படைத்தன.
பொன்னேரியை அடுத்த பழவேற்காடு ஏரியில் தடையை மீறி ஏராளமானோர் படகு சவாரி செய்தனர். மெரினா கடற்கரையில் திரண்ட ஆயிரக்கணக்கானோர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை கூட்டத்துடன் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். லாஸ்ட் 2 இயர் இது நல்லா இருக்குது. நல்லா ஃபேமிலியோடு வந்திருக்கோம். எப்பவுமே எவ்ரி இயர் இங்கே வருவோம் மெரினாக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஃபேமிலியோட. இது வரப்போகிற வருஷமும் இதே மாதிரி நல்லா இருக்கணும். லாக்டவுன்னால 2 இயர்ஸாக வர முடியல. இந்த வாட்டி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். 2 வருஷமாக சரியாக போகல லாக்டவுனால். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். வெளியில் போகிறோம், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். திருவள்ளூர் மாவட்டம் பிஞ்சிவாக்கம் பகுதியில் கூவம் ஆற்றின் தடுப்பணை நீர் நிரம்பி கடல் போர் ரம்மியமாக காட்சி அளிப்பதாலும் புத்தாண்டு பொழுதை கழிக்க இரவிலும் மக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். மாமல்லபுரத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வெண்ணெய் உருண்டை பாறை, கடற்கரை கோயில் உள்ளிட்ட பல இடங்களை பார்த்து ரசித்தனர். சீர்காழி அருகே உள்ள பூம்புகாரிலும் குடும்பத்துடன் சென்ற பலர் கடற்கரையில் விளையாடி மகிழ்ந்தனர். செஞ்சியில் மலை உச்சியில் உள்ள கிருஷ்ணகிரி கோட்டை, ராஜகிரி கோட்டை உள்ளிட்ட இடங்களை ஏராளமானோர் பார்த்து மகிழ்ந்தனர். செங்கம் அருகே சாத்தனூர் அணைக்கும் ஏராளமானோர் படையெடுத்தனர். தேனி மாவட்டம் கும்பக்கரையில் குவிந்த 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொட்டும் அருவியில் குளித்து கொண்டாடினர். கோபி அருகே கொடிவேரி அணையில் அருவி போல கொட்டும் தண்ணீரில் ஆட்டம் போட்டவர்களால் அந்த இடம் களை கட்டியது. ஏற்காட்டில் நிலவும் இதமான பருவநிலை சுற்றுலா சென்றவர்களை வெகுவாக கவர்ந்தது. நாங்கள் நெய்வேலிலேருந்து வந்திருக்கோம். நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கோம். உண்மையாலுமே கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே பீப்புள்ஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே அப்போ கார்டனுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். கிளைமேட் கண்டிஷன் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு நியூவை இந்த செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். 2023 ஃபுல்லாக ஹாப்பியாக இங்கேருந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கேருந்து தொடரும்னு நாங்கள் விரும்புகிறோம். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை, ரோஸ் பார்க் கடற்கரை பகுதிகளில் குவிந்த பொதுமக்கள் படகு சவாரி செய்து உற்சாகமாக புத்தாண்டு தினத்தை கொண்டாடினர். நாகர்கோவில் அருகே சங்குத்துறை கடற்கரை, சொந்தவிளை கடற்கரைக்கு படையெடுத்தவர்கள் அந்தியில் சூரியன் மறையும் அழகை கண்டு ரசித்தனர். வழக்கமான சுற்றுலா தலங்கள் மட்டுமின்றி கொசஸ்தலை ஆற்றின் தடுப்பணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரில் குதித்தும், காரணி தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் நீரில் உற்சாக நீச்சல் அடித்தும் கிராம மக்கள் அந்த பகுதிகளை திடீர் சுற்றுலா மையங்களாக மாற்றியிருந்தனர். இந்திய அணியில் இளம் வீரர்கள் இடம்பெற புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ள இந்திய கிரிக்கெட் வாரியம் முன்னணி வீரர்கள் 20 ஓவர் போட்டிகளில் விளையாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்த திட்டமிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் செயல்பாடுகள் குறித்த BCCIயின் ஆய்வுக் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது. அப்போது இந்த ஆண்டு இந்தியா நடத்தும் ஒருநாள் உலகக்கோப்பை மற்றும் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 50 ஓவர் உலகக்கோப்பைக்கான 20 வீரர்கள் கொண்ட உத்தேச பட்டியலை தயாரித்துள்ள BCCI முன்னணி வீரர்களை இனி ஒருநாள் போட்டிகளில் சுழற்சி முறையில் பயன்படுத்த முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. மேலும் நடப்பாண்டில் இந்திய அணி 35 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளதால் IPL சீசனில் விளையாடுவதை தவிர்க்குமாறு முன்னணி வீரர்களுக்கு BCCI உத்தரவிடக்கூடும் என தெரிகிறது. ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித் சர்மாவே கேப்டனாக நீடிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே இளம் வீரர்கள் இந்திய அணியில் இடம்பெறுவதற்கும் இந்திய கிரிக்கெட் வாரியம் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ரஞ்சி டிராபி, சைட் முஸ்டாக் அலி, துலிப் கோப்பை ஆகிய போட்டிகளில் அதிகம் விளையாடி இருப்பதுடன் யோயோ போன்ற பயிற்சிகளில் இளம் வீரர்கள் தேர்வு பெற்றிருக்க வேண்டும் என்றும் இந்திய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை டிசம்பர் 30ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து தற்போது காலை வேளைகளில் பெரும்பாலான பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுகிறது. இந்நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. உள் மாவட்டங்களில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பண மதிப்பிழப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்ட விழாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் பலியாகினர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோயில் உள்ளிட்ட பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்றது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.